பிக் பாஸ் சீசன் 9 இப்போ சமீபத்தில தான் முடிவடைஞ்சது. இதில நெறைய எல்லோருமே நினச்ச மாதிரியாக இல்ல, அப்படின்ற மாதிரி யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தியும் நெறையவே பேசி வந்துட்டுருந்தாங்க. இதில சபரி அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளாக பார்க்கப்படுறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவரு மிகப்பெரிய அளவுல கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் வந்திருக்காரு. அதில சபரி, திவ்யா, அரோரா அப்படின்னு மொத்தமா 4 பேர் இருந்தாங்க. அதில சபரி அவர்கள் டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு தான் நெறைய பேர் நெனச்சிட்டு இருந்தாங்க. இவரு ஆரம்பத்தில நெறைய விஷயங்கள் பண்ணி வந்தாலும், இவர் நெறைய பேர் படிச்சு இப்போ வெளியில அனுப்பியிருக்காரு, படிக்கவும் வச்சுட்ருக்காரு அப்படின்ற விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. அதுக்கு கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "நீ ரொம்ப விளம்பரம் பண்ற" அப்படின்னு. வாட்டர்மெலன் கூட இவர கலாய்ச்சிருந்தாரு. அதுக்கெல்லாம், "ஆமா, இப்ப என்ன இருந்தா இருக்கட்டும்" அப்படின்ற மாரி இவருடைய ரசிகர்கள் சொல்லி வந்தாங்க. இந்த அளவுக்கு இவர் முன்னேறி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளோ நாட்கள் இருந்தது, இப்போ வீட்டுக்கு போனதும் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அங்கே பிக் பாஸ் வீட்ல இவ்வளோ நாட்கள் இருந்துட்டு சரியா தூங்க முடியல. இரவெல்லாம் அவர் முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம வீட்ல இருக்க மாரி நார்மலா இருக்க மாரி இருக்காது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதனால அங்க இருக்க சாப்பாடா இருக்கட்டும், இல்ல தூங்கக்கூடிய நேரமா இருக்கட்டும், எல்லாமே மாறி தான் இருக்கும். எப்பவுமே 24 ஹார்ஸ் கேமரா இருக்கனால அதுக்கேத்த மாதிரியா தான் கண்டஸ்டன்ட் அங்க உள்ள இருப்பாங்க. இந்த சூழல்ல இப்ப என்ன இருக்குன்னா, அவர் ஒரு சுற்றுல கூட சாண்டா அவர்கள் மயங்கி விழுகும்போது காப்பாத்தியிருந்தாரு. அது மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையா இருந்தாலும், நிறைய பேருக்கு அங்க தான் அவர ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய டாஸ்க்கையும் மீறி ஒருத்தர் இப்படி காப்பாத்தியிருக்காருன்னு அப்பவே பலருமே அவர பாராட்டி வந்துட்டுருந்தாங்க. இந்த சூழல்ல இப்ப சபரி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல டைட்டில் வின் பண்ணுவார்ன்னு எதிர்பார்த்தவருக்கு ரன்னர் கிடைச்சாலும், மக்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்குன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையான ஒரு அவருக்கு வாழ்க்கையில இன்னும் அதிகமாக முன்னோக்கி மக்கள ரொம்பவே மகிழ்விக்கணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. தொடர்ந்து இப்ப அவரு தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பிக் பாஸ்ல கிடைச்ச சேலரிய வச்சு, இன்னும் நெறைய குழந்தைகள படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லோருமே வாழ்த்துக்கள தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. அதோட இப்போ பிக் பாஸ் வீட்லருந்து வந்தவரு, தூக்கம் இல்லன்னு மருத்துவமனைக்குலாம் போய் செக்கப்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி இருந்தாலும் அவருக்கு அங்க இருந்த நாட்கள இன்னும் மறக்க முடியல. கொஞ்சம் நாட்கள் ஆகும் அவர் மறுபடியும் மீண்டு வரதுக்கு அப்படின்னு அவரை சுற்றி இருக்கவர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய அவர் இது போல சக்ஸஸ பார்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.